ப்ரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். முதல்ல ஒரு கார் வருது, ஒரு லக்ஸுரியான ஒரு கார் வந்து நிற்கிது. அதுக்கு மேலே பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு. அந்த ஹெலிகாப்டர் பார்த்து அவர் நினைக்கிறாரு, ஐயோ நம்மளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேனு. அப்படியே பின்னாடி இந்த ஸ்லோவாக இன்னொரு கார் வந்து நிற்கிது. அந்த காரன் நினைக்கிறான், ஐயோ இந்த மாதிரி காரெல்லாம் லக்ஸுரியான கார் நான் என் வாழ்க்கையில் எப்போ தான் வாங்க போகிறேன்னு தெரியாதுன்னு சொல்லி யோசனை பண்ணுறான். அதாயிட்டப்போ பின்னாடி ஒரு சைக்கிள்காரர் வராரு. அவரை பார்த்து சொல்கிறார், ஐயோ எனக்கும் அந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போகிறேனே, எனக்கு ஒரு கார் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் நடந்துட்டு வர்றாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு. இதெல்லாம் முடிச்சு ஆகிட்ட அப்புறமா பின்னாடி ஒருத்தர் வராரு, வீல் சேரும் வராரு. அவர் நினைக்கிறாரு, நான் எப்போது நல்லா நடந்துட்டு போவேன் இவங்கள மாதிரி அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்கள், நம்ம அநேக பேர்கள் வாட் வி டூ மீன்ஸ் நம்ம மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நம்ம எழுந்துட்டு இருப்போம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்ம மறந்துட்டோம். நம்ம மற்றவங்க உடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம வந்து அவங்க அப்படி இருக்காங்களே இவங்க எப்படி இருக்காங்கன்னு நினைத்து நம்மளுடைய வாழ்க்கையை இழக்கிறத விட ஆண்டவர் சொல்கிற கலாத்தியன் 6:4 சொல்லப்படுது, we should not compare to anybody. யாருக்கும் நம்ம வந்து கம்பேரிசன் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை மேலும் மேலுமான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவார். ஸோ God bless you. Take care.